கன்னி ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். குரு யார் உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி. அவர் போய் 11ஆம் வீட்டுல போய் உச்சமாகுது. அப்ப 4 கூடையவர் உச்சமாச்சுன்னா வீடு, மனை, சொத்துக்கள், வண்டி, வாகன யோகங்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது. ஒருத்தர் வந்து வீடு வச்சிருக்கீங்க, ஒரு இடம் வச்சிருக்கீங்க, ஒரு வண்டியில வச்சிருக்கிறதெல்லாம் மாத்தணும். மாத்திட்டு உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கணும். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா அது கம்மியான விலையில போயிட்டு இருக்குது. ஒரு பார்ட்டில பாத்துட்டீங்கன்னா ஒரு சரியா வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த குரு உச்சமானதுக்கு அப்புறம் பாத்துட்டீங்கன்னா நீங்க என்ன விலை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விலைக்கு கிடைக்கும். இல்ல உங்க ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா அதை விட அதிகமாகவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படுத்தி கொடுப்பார். அது அடுத்தது பாருங்க, ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சொந்த பந்தத்துக்குள்ள நண்பர்களுக்குள்ள இருந்து இந்த கெட்ட பேர்கள் எல்லாமே விலக போகுது. மனசு ஒரு நிம்மதியா இருக்க போகுது. அளவாஞ்சிட்டு இருந்த மனசெல்லாம் ஒரு தெளிவா இருக்க போகுது. அடுத்தது உங்களுக்கு அவரே பாருங்க, ஒரு 7ஆம் அதிபதி மைய 11 உச்சமாகும் பொழுது கணவர் மூலமாக வருமானம், மனைவி மூலமாக வருமானம், அவர்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறது, அவர்களுக்கு ஒரு இடமாற்றம் கிடைப்பது, அவர்களுக்கு ஒரு தெய்வ அனுகிரகம் கிடைப்பது. நிறைய பேர் கேட்பாங்க, கணவர் வீட்டு குலதெய்வம் தெரியலீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்ப இந்த காலகட்டங்கள்ல பாத்துட்டீங்கன்னா அந்த கணவர் வீட்டு குலதெய்வங்கள் தெரியுது, மனைவி வீட்டு குலதெய்வங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கறது, அவங்க மூலமாக தெய்வ அனுகிரகங்கள் மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெறுகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாமே கன்னியா ராசிக்கு இந்த மாதம் உண்டு.